நமஸ்காரம், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. பிரவீன் பூர்வாத்தில் வந்து செகண்ட் பேப்பரில் வந்து தர்ஷினி கதாயங்களை வந்து நாங்கள் டிப்னி போட்டுட்டு வரோம். ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டில் ஃபுல்லாக டிப்னி போட்டிருக்கோம். நீங்கள் ஃபோர்த் லெசன் வந்து ஃபஸ்ட்டு நடத்தியிருக்கேன். இப்போ வந்து செகண்டு பார்க்குறோம். குலாம் காதிர், இது சரவணந்திகையில் நடத்திட்டுருக்கேன். 468. இது வந்து கொஷின் பேப்பரில், மாடல் கொஷின் பேப்பரில் 5th ரோமனில் வருது. இல்லை மொத்தம் 4 கொடுத்து எனி 2 கேட்பாங்க. ஒன்று வந்து 5 மார்க்ஸு. குலாம் காதிர் நூர் நிஷாவுடைய அண்ணா தான் வந்து அவரை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்குறோம். நூர் நிஷா தமிழ் के महान लेखक के श्री கூப்பா ராஜகோபாலன் கி கஹானி ஹே. நூர் நிஷா என்ற கதையில் வந்து அந்த தமிழ் மொழியில் வந்து மகான் லேக்கக்கு மிகவும் புகழ்பெற்று சிறந்து விளங்கிய கூப்பா ராஜகோபாலன் அவர்கள் எழுதிய கதையாகும். இஸ் கஹானிக்கா நாயிகா நூர் நிஷா ஹே. இந்த கதையில் வந்து அந்த கஹானிக்கு நாயிகா அப்படின்னா இந்த கதையில் வந்து நூர் நிஷா வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரமாக விளங்குகிறாள். குலாம் காதிர் உஸ்கா பாய். இதில் வந்து குலாம் காதிர் வந்து அவளுடைய அண்ணனாக இருக்கிறார். அதான் பாயி அண்ணனாக இருக்கிறார். गुलाम कादिर और लेखक दोनों स्कूल में पढ़ते हैं. குலாம் காதிரும் மற்றும் லேக்கக் அப்படின்னா வந்து எழுத்தாளர், அவரும் வந்து 2 பேரும் வந்து பள்ளியில் வந்து படித்து கொண்டிருந்தனர். 2 பேர் குலாம் காதிரும் லேக்கக் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில் வந்து ஒரே வகுப்பில் வந்து அவங்க வந்து படிச்சுட்டு இருந்தாங்களாம். ஏக் தின் ஒரு நாள் குலாம் லேக்கக்கு காஃபி கா தேக்குக்கர் நக்கல் கருத்தாக. ஒரு நாள் வந்து இந்த குலாம் வந்து லேக்குக்கு வந்து எக்ஸாம் தேர்வு கிளாஸில் டெஸ்ட் வச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த டெஸ்ட்டில் வந்து குலாம் சொல்கிறாரு எனக்கு இந்த காட்டுன்னு சொன்னோன்னே லேக்கக் வந்து அவர் காட்டுறாரு. அந்த பேப்பரை காட்டினோன்னே அதை பார்த்து வந்து குலாம் வந்து எழுதுறாரு. லேக்கக் எழுதின பேப்பரை பார்த்து அவர் எழுதிடுறாரு. அதுதான் லேக்கக்கா காப்பிக்கு தேக்குக்கர். அதை பார்த்து என்ன பண்ணுறாரு, அதை எழுதுறாரு. யார் எழுதுறாரு அப்படின்னா குலாம் வந்து எழுதுறாரு. லேக்கக் பேப்பரை பார்த்து அவர் காட்டினோன்னே நகல்லாம் வந்து அந்த பேப்பரை நகலை பார்த்து எழுதுறாரு. மகர் ஆனால் லேக்கக்கு மில்தாகை. ஆனால் வந்து தண்டனை மகர்னா ஆனால் வந்து தண்டனை வந்து லேக்கக்கு தான் கிடைச்சது. ஆனால் இங்கே வந்து பேப்பர் காட்டினது யார் இந்த இடத்துல லேக்கக்கு வந்து காட்டினார். பார்த்து எழுதுனது அது குலாம் காதிர் தான் வந்து லேக்கக் பேப்பரை பார்த்து எழுதினார். ஆனால் தண்டனை கிடைச்சது யாருக்கு கிடைச்சதுன்னா லேக்கக்கு தான் வந்து ஆசிரியர் வந்து தண்டனை கொடுத்தாராம். ஏன் நீ காடு அப்படின்னு சொல்லிட்டு லேக்கக்கு தான் கண்டிச்சாராம். லேக்கக்கு தண்டை ஸ்வீகார் கர்த்தேகை. உடனே அந்த தண்டனை வந்து என்ன பண்ணுறாரு, லேக்கக்கு வந்து ஏற்றுக்கிறாராம். ஸ்வீகார் அப்படின்னா ஏற்றுக்கிறாராம். அவர் திட்டுறது அடித்ததெல்லாம் வந்து வாங்கிக்கிறாராம். மகர் ஆனால் சச்சாயி நகி கோல்தேகை. ஆனாலும் அவர் அந்த அடி திட்டு வாங்கிட்டு என்ன பண்ணார், அந்த லேக்கக்கு வந்து உண்மை வந்து அவர் சொல்லலையாம். கோல்த்தே அப்படின்னா வாய் திறந்து சொல்கிறது. இந்த சச்சாயினா உண்மைன்னு அர்த்தம். அவர் வந்து உண்மை வந்து லேக்கக் வந்து உண்மை வந்து சொல்லலை. इसलिए गुलाम லேக்கக்குக்கா அப்புனா மித்திரமா லேத்தாங்க. அப்போ தான் வந்து குலாம் வந்து பயந்துகிட்டே இருந்தாராம். என்னடா நம்மளுக்கு காட்டி இது மாதிரி லேக்கக்கு வந்து அவர் வந்து ஃப்ரெண்டு வந்து அடி வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு மனதளவில் என்ன பண்ணார், அவர் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது தான். அதுதான் இஸ்லி ஆகையால் குலாம் லேக்கக்குக்கா அப்புனா மித்திர. அதுலேருந்து என்ன ஆகிடும், 2 பேரும் நண்பராக ஆயிடுறாங்களாம். இந்த மாதிரி எனக்கு காட்டி நீ வந்து தண்டனை வாங்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு குலாம் வந்து ரொம்ப வருத்தப்படுவார் லேக்கக்கிட்ட சொல்லிவிட்டு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அதனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு லேக்கக் சொல்லுவாங்க. இப்படியே இருந்து ஒரு 2 பேர் என்ன ஆயிடுறாங்க, நண்பர் ஆயிடுறாங்களாம். மித்திர அப்படின்னா நண்பர்னு அர்த்தம். அப்படி இந்த காரணத்தினால லேக்கக்குக்கா மார் காணி படி குலாம்கோ இஸ்கா படா துக்குகை. இந்த காரணத்தினால என்ன பண்ணுறாங்க, ஆசிரியர் வந்து மார்னு அந்த ஸ்டிக்கர் என்ன பண்ணார், அடிச்சிடுறாரு. இந்த காட்டினதுனால வந்து ஏன்னா அவருக்கு தெரியாது ஆசிரியருக்கு. இருந்தாலும் வந்து ஒரு லேக்கக் வந்து அடிச்சிடுறாரு. ஏன் அப்படி இப்போ பார்த்து எழுதுனேன்னு சொல்லி லேக்கக் அடிக்கிறாரு. இதை பார்த்தோன்னே குலாம் என்ன பண்ணுறாரு, இஸ்கா படா துக்கு. ரொம்ப படா துக்குன்னா ரொம்ப மனதளவில் மனசு ஒடிஞ்சு போயிடுறாரு. யார், குலாம். நம்மளால் வந்து அவர் அடி வாங்கிட்டாரு அப்படின்னு ரொம்ப ஒடிஞ்சு போயிடுறாரு மனசு. லேக்கக்கு கர்லே ஜாத்தாக. உடனே வந்து 2 பேர் நண்பர் ஆயிடுறாங்க. அதனால் லேக்கக் வந்து ஒரு நாள் வந்து குலாம் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. யாரை, லேக்கக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. யார், குலாம் கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுன்ற முறையில் வந்து லேக்கக் வந்து குலாம் வீட்டுக்கு போகிறாரு. பாப்பு சச்சாயி ககத்தாக. உடனே அங்கே நடந்த உண்மையெல்லாம் வந்து அப்பாட்டி வந்து குலாம் வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி எனக்கு வந்து இவர் தான் வந்து எனக்கு என் ஃப்ரெண்டு தான் வந்து எனக்கு காட்டினாப்புல தேர்வு. அப்போ
ஏன்னா அதை பார்த்து எழுதுனா, இருந்தாலும் தண்டனை வந்து அவர் தான் கொடுத்தது, ஆசிரியர் வந்து அவர் கொடுத்துட்டாரு, என்னால் வந்து அவர் தான் அடி வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் உண்மையெல்லாம் வந்து சச்சான உண்மையில் அம்மா அப்பாட்ட வந்து குலாம் வந்து சொல்கிறார் லேக்கக்கு வச்சுட்டு. அப்போ லேக்கக்கு கூபு கிலாத்தா அவரு பிலாத்தாகை இல்லை லேக்கக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கூபு, அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து உணவுல நிறையா சாப்பிட வைக்கிறாங்க. யார் இல்லை, குலாமோட அம்மாவும் அப்பாவும் வந்து லேக்கக்கு சாப்பிட வச்சு என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல பிலாத்தா அப்படின்னா வந்து கூல்ட்ரிங்க்ஸு, அந்த ஜூஸ் ஐட்டம்லாம் வந்து நிறைய சாப்பிட வச்சுட்டு ஜூஸ் ஐட்டம்லாம் வந்து நிறையா கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து அவர் குடிக்கிறார். அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் போய் குடிச்சிட்டு தபி உஸ்காமன் சந்துஷ்ட ஹோத்தாவே அப்படின்னா அப்போ உடனே அவர் மனம் வந்து ரொம்ப சந்தோஷம் அடையுதான். யாருக்கு, லேக்கக்கு. அவங்க இதெல்லாம் சாப்பிட வச்சு இந்த மாதிரிலாம் அவங்க அம்மா அப்பா ரொம்ப இனிமையாக செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு குலாம் வந்து நம்மளுக்கு வந்து நண்பராக இருந்தது எல்லாம் நினச்சி பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு லேக்கக்கு. தோனு தஸ்வி கக்ஷா தக்கு சாத்து படித்தேகை. தோனு அப்படின்னா வந்து இரண்டு பேர் அப்படின்னா லேக்கக்கும் அது குலாம் காதிரும் 2 பேர். என்ன தஸ்வி அப்படின்னா 10ஆம் வகுப்புன்னு அர்த்தம். தஸ்வினா 10, இங்கே வீண் கொடுத்துருக்காங்க தஸ்வீன் அப்படின்னா வந்து அவங்க வந்து 2 பேரும் 10ஆம் கக்ஷானா வகுப்பு 10ஆம் வகுப்பு பேர் 2 பேரும் என்ன பண்ணாங்க, ஒன்றா தான் படிச்சுட்டு இருந்தாங்களாம். அதை சாத்து படித்தேகை 10ஆம் ஒன்றாக படித்து கொண்டிருந்தனர். லேக்கக்கு பிதா கா தபாத்துலா ஹோ ஜாத்தாக. திடீர்னு வந்து லேக்கக்கூடிய அப்பாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி அவர் பணி வந்து வேறு ஊர் வெளியூருக்கு வந்து மாற்றம் ஏற்பட்டுடுச்சு. லேக்கக்கு குலாம்கோ சோடுக்கர் சலே ஜாத்தேகை. உடனே லேக்கக்கு வந்து என்ன பண்ணுறாரு, அவர் அவங்க அப்பா கூட வந்து போக ஆரம்பிச்சார். லேக்கக்கு குலாம்கோ குலாமையும் விட்டுட்டு என்ன பண்ணுறாரு, அவர் வெளியூருக்கு வந்து அவங்க அப்பா கூட வந்து போக ஆரம்பிச்சிட்டாரு. லேக்கக்கு குலாம் லேக்கக்கு கோ பூல்தா நகி வந்து இந்த குலாம் வந்து லேக்கக்கு வந்து பூல் அப்படின்னா மறக்கிறது. அவரால் வந்து இந்த குலாமால் வந்து லேக்கக்கு வந்து ரொம்ப நாளாகியும் மறக்கவே முடியல. அவர் வெளியூர் போயிட்டார் அவங்க அப்பா கூட, இருந்தாலும் ரொம்ப அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டாங்கல்ல, அதனால வந்து ரொம்ப நாள் ஆகியும் அவரால் வந்து மறக்க முடியல அவங்க குலாம் மேலே வந்து லேக்கக்க. ஜப்பு அப்பொழுது குலாம்கி சாதி தய ஹோத்திகை. அப்பொழுது திடீர்னு வந்து அந்த குலாமுக்கு வந்து திருமணம் வந்து ஏற்பாடு, என்ன தயா அப்படின்னா ஏற்பாடுன்னு அர்த்தம், ஏற்பாடு வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பு. அப்பொழுது வக்கு லேகக்கு பதா லகானைக்கு கோஷிச்சு கர்த்தாவை. அப்போ திடீர்னு வந்து குலாமுக்கு வந்து திருமண ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து லேக்கக்கு வந்து அப்போ அவருக்கு ஞாபகம் வந்து நம்ம லேக்கப் இப்போ எந்த ஊரில் இருக்கார், என்ன இருக்கார், எதுவுமே எந்த ஒரு அட்ரஸுமே ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து முயற்சி பண்ணுறாரு. கோஷிஸ்னால் முயற்சி பண்ணி எப்படியாச்சும் அவங்க எங்கே இருக்காங்க நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பதான அட்ரஸ், அவங்க அட்ரஸை வந்து கண்டுபிடிக்கணுன்ட்டு அவர் யோசிச்சுட்ருக்கார். யார், குலாம். நூர் நிஷா கி மதத்து சே லேக்கக்குக்கா பதா மில்ஹோ ஜாத்தாக. அந்த நேரத்தில் யோசிச்சுட்டு இருக்கப்போ அப்போ நூர் நிஷா வந்து தங்கச்சி வந்து அப்போ குலாமை வச்சு சொல்கிறான், இந்த மாதிரி நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், லேக்கக்கோட அட்ரஸ் வந்து எனக்கு தெரியும், ஏன்னா அதிகமாக பேப்பர்ஸ்லாம் அதிகமாக படிப்பான்னு வச்சுக்க, அதனால் அவளுக்கு வந்து எப்பயுமே வந்து கரண்ட்டில் தெரியும் லேக்கக் எங்கே இருக்காருன்று. அவர் வந்து அட்ரஸ் வந்து நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அண்ணனுக்கு வந்து அவர் இருக்கிற அட்ரஸ் வந்து அந்த பதா மில்பி ஜாத்தாக நாம் அங்கே நீ அனுப்பி வையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன்ட்ட வந்து சொல்கிறா இன்விடேஷனை. தப்பு வக்கு அப்படி சாதிக்கா மித்திரன் பத்திர பேஜிதேகை. உடனே அந்த மித்திரனது அப்படின்னா வந்து இன்விடேஷன் அர்த்தம், கல்யாண பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கை என்ன பண்ணுறாங்க, அட்ரஸ் போட்டு அட்ரஸ்லாம் கொடுக்குறா நூர் நிஷா லேக்கக்கு அட்ரஸ் வச்சு. அப்புறம்ட்டு ஒன்று அந்த பத்திரிக்கை வந்து அனுப்பிச்சி வைக்கிறான் குலாம் அவன் ஃப்ரெண்டுக்கு. பாரக் சால் அப்படின்னா 12 ஆண்டுகள் அர்த்தம். 12 இது முடிஞ்சோன்னா 12 ஆண்டுகள் கழித்து லேக்கக்கு கோ தேக்குகர் குலாம் குஷ் கோத்தாக. 12 வருஷம் கழித்து என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க யார், லேக்கக்கும் குலாமும் பார்த்து ரொம்ப வந்து பார்க்குறாங்க. அப்போ குலாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான். அந்த மகிழ்ச்சிக்கு வந்து எல்லையே இல்லையா. குஷ்னா வந்து மகிழ்ச்சின்னு அர்த்தம். லேக்கக்கை பார்த்தோன்னே அந்த அளவுக்கு வந்து ரொம்ப உயர்வாக மகிழ்ச்சி அடைஞ்சானாம் குலாம். अगले दिन ही लेखक के सल देते हैं. अगले வந்து அடுத்த நாள், அகலே தின்ன நாள் அர்த்தம். அடுத்த நாள் வந்து லேகக்கு வந்து வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல.
चल देते हैं दो துக்கி ஓத்தாகை. உடனே வந்து ரொம்ப கவலை அடைகிறான். என்னடா வந்துட்டு லேக்கைக்கு உடனே கிளம்புறானே அப்படின்னு சொல்லிட்டு குலாம் வந்து ரொம்ப வந்து வருத்தம் அடைகிறான். குலாம் சச்சா மித்திரகை. குலாம் வந்து அந்த அளவுக்கு வந்து சச்சானா உண்மைன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு வந்து லேக்கைக்கு மேலே உண்மையான அன்பு வந்து வச்சுருந்தான். அப்புனா அவர் லேக்குக்கா धर्म अलग होने पर भी गुलाम उससे दोस्ती करता है. அந்த அளவுக்கு வந்து லேக்கக்கூட வந்து தர்மம் அப்படின்னா மதம்னு அர்த்தம். அவங்க வந்து குலாம் வந்து இஸ்லாமிய மதத்தில் இருந்தாலும் இவங்க இந்து மதத்தில் இருந்தாலும் அது வந்து வெவ்வேறு ஆனாலும் அழகு அப்படின்னா தனித்தனின்னு அர்த்தம். வேறு மதங்களாக இருந்தாலும் அவங்களுடைய வந்து குலாமுடைய வந்து நட்பு எப்படி இருந்து ரொம்ப இது வந்து நல்லதாக இருந்துதான். தோஸ்து அதான் உன்சே தோஸ்தி கர்த்தாவே. அந்த நட்புன்றது ரொம்ப உயர்ந்த இடத்துல இருந்தது. உன்கோ சுக்கி देखने के लिए बहुत कुछ கர்த்தாவே. இருந்தாலும் கூட குலாம் வந்து ரொம்ப வந்து மகிழ்ச்சி அடைஞ்சானா. யாரை லேக்கை பார்த்தோன்னே சுக்கி தேக்கினே ரொம்ப அந்த மகிழ் ரொம்ப ஆனந்தமாக அந்த மகிழ்ச்சிக்காக அந்த லேக்கை பார்த்த உடனே அவருக்கு என்ன பண்ணான்னா நிறைய விஷயங்களை வந்து அவன் வந்து நிறைய பேசிக்கிட்டே இருந்தானா. ரொம்ப ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் பார்த்துருக்கேன் செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கான். அதை சொல்லியிருக்கான். அதுதான் பகுத்து குச்சி கர்த்தாவே. நிறைய விஷயங்களை பேசி உனக்கு என்ன வேணும் ஏது வேணும் எல்லாம் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு கருணை செய்கிறது. அவனுக்கு வேண்டிய பொருள் என்ன வேணும், பணங்காசு வேணுமா, அது வேணுமா. இவனு ரொம்ப ரிச் ஃபேமிலி. யார்? குலாமுடைய குடும்பம். இதுதான் உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து உயர்வாக வந்து மாறி அவன் கேட்டுக்கிட்டே இருந்தானா. லேக்கை கொஞ்சம் நிறைய அவனுக்கு செய்யணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப உயர்வாக சொல்லிகிட்டே இருந்தானா. மீண்டும் உன்பர் அவர் பூரா பரோஷா. அவர் வந்து முழுமையாக வந்து அந்த அளவுக்கு வந்து குலாம் வந்து லேக்கைக்கு மேலே பூரா பரோஷா அப்படின்னா முழு நம்பிக்கை வச்சுருந்தானா. யார் மேலே? லேக்கைக்கு மேலே. அந்தளவுக்கு ஒரு உண்மையான நண்பனாக 2 பேர் இருந்தாங்க. கர்த்தாகை இஸ்தரக் குலாம் காதிர் சச்சா மித்திர நஷீர் ஆத்தாகை. இந்த அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து குலாம் காதிரோடைய உண்மையான நட்பு வந்து தெரிகிறது. நஷர் அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி வந்து தெரியுது. நம்ம ஒருத்தருக்கு நேரில் பார்க்குறப்ப இந்த அளவுக்கு நட்பாக இருந்தாங்களான்றது நம்ம நஷர்னால் வந்து பார்வைன்னு அர்த்தம். கண்ணு முன்னாடி 2 பேரும் தெரியுறாங்க. அதுதான் ஆத்தாகை. மித்திரதா கே லியே மிசால் பன் ஜாத்தாகை. இது உண்மையிலே வந்து ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டாக நண்பனுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.